வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது உண்மையை நான் சொல்லணும் அப்படின்னா உண்மையை தான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரில. அதாவது நான் நினச்சிருந்தேன்னு வச்சுக்கிங்களேன், நான் வந்து இலுமினாட்டி இல்லைன்னா இலுமினாட்டி ஹெட்டு இல்லைனா ஏலியனு ஏதோ ஒரு இழவு அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், சத்குரு நல்ல ஒரு மாதிரியே நடிச்சிட்ருக்காரு, சத்குருகிட்ட கொடுத்துருப்பேன். இல்லை ரஜினிகாந்த்கிட்ட கொடுத்துருக்கலாம். இல்லை யாரோ நல்ல மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்க எத்தனையோ பேர் இருக்கானுங்க, அவனுங்கள்ட்ட கொடுத்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், விவேகானந்தர் முதல்ல அமெரிக்கா போயிட்டு வந்தார். அவர் ரொம்ப நல்லவர், போட்டு தள்ளிட்டானோ. அமெரிக்கா போயிட்டு வந்தார், காணாமல் போயிட்டார். கேட்டால் அவர் வந்து கையே அடிக்கலை, அவருக்கு வந்து அந்த இதுவே வரலை, அதெல்லாம் உள்ளே தேக்கி வச்சுருந்ததுனால செத்துட்டார் அப்படிமானோ. அதெல்லாம் ஓழு. அடுத்து அப்துல் கலாமே வாயை திறக்க பார்த்தாரு, அவர் இலுமினாட்டி தான், பிடிச்சி கொண்டுட்டு ஏதோ கருப்பாக்கிட்டானோ. அதை என்ன பண்ணானோன்னு தெரில. அடுத்து மைக்கேல் ஜாக்சன் ஏன்னானுங்க, அவனை கொண்டானுங்க. அடுத்து யாரும் நல்லவனையும் அவனையும் கொண்டு விடுவானுங்க. ஆப்ரஹாம் லிங்கனை கொண்டானோ. இந்த மாதிரி அதே மாதிரி அமெரிக்கா வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னா ரெட் இண்டியன்ஸ்னு ஒரு குரூப் இருந்தானோ. அவனுங்க பார்க்க வந்து நம்மளை மாதிரியும் இந்த சைனாக்காரனுங்க மாதிரி இருப்பானுங்க. அவனுங்க கொஞ்சம் நம்ம கலரு, ஒரு மீடியமான கலரு, ப்ரௌன் கலர் என்ன மாதிரி இருப்பானோ. அவனையும் கொண்டுட்டானோ. கொண்டுட்டு அவனுங்க மொத்தமாக அழிச்சிட்டு இவனை வந்து இவங்க ஆளுங்களை தான் வச்சு அங்கே இது பண்ணிட்டு. அப்புறம் வந்து என்ன, எல்லாத்துலேயுமே அவனுங்களை அடிமை இருக்குது. பிளாக் பீப்புளு அடிமை தான், கருப்பினத்தவர்கள், இந்தியன்ஸும் அடிமை தான், எல்லாருமே அடிமை தான். உலகத்தையும் அவனுங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கானோ. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அதேமாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த அவதாரம் எடுக்கிறது மேக்ஸிமம் இந்தியாவில் தான் எடுக்கிறானுங்க எல்லாருமே. புத்தர் இங்கேருந்து தான் போனார், போதி தர்மர் இங்கேருந்து தான் போனார். அப்புறம் வேறு யார், ராமர் வட இந்தியாவிலேருந்து இங்கே தான் வந்தார். அது சொல்ல போனால் ராவணனே இலங்கையில் தான் இருந்தார். அடுத்து வந்து வேறு யார், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, நிறையா இருக்குது. அதே மாதிரி இவர் சிவபெருமானும் 10 அவதாரம் 18 அவதாரம் எடுத்ததெல்லாம் இருக்குது, திருவிளையாடல். அடுத்து வந்து இவர் விஷ்ணு வந்து 10 அவதாரம் அது இருக்குது. இதில் 10 அவதாரம் தான் கல்கி. இந்தமாரி எல்லாமே இருக்குது. இங்கே தான் நடந்துச்சு அப்படிங்கிறத இங்கேயே கதையாகவும் எடுத்து நிறையா இதில் எழுதியும் காட்டி தான் இருக்காங்க. இருந்தாலும் மக்கள் ஆனால் மேக்ஸிமம் இந்தியாவில் நம்புறது கடவுள். நான் வந்து கடவுளை வச்சு ஏமாற்றணும்னு நினச்சேன்னா சத்குரு இலுமினாட்டி அவரை வச்சு காட்டியிருக்கலாம். அப்படி சத்குரு இல்லையா, வேறு யார், பாபா ராம்தேவை காட்டியிருக்கலாம். இல்லை எத்தனையோ பேர் இருக்கானோ, நல்லவன் மாதிரி நடிக்க ஒருத்தவன், அப்படி இல்லையா இந்த கெட்டவன் மாதிரி ஒருத்தவன் நடிக்கிறான்லாம் வந்து இவன் நித்யானந்த சுவாமிகள் அவரை காட்டியிருக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நான் வந்து யாரையும் டபுள் கிராஸும் பண்ணல, எதுவும் பண்ணல. இலுமினாட்டி யாருன்னு எனக்கும் தெரியாது, அவன் என்ன இது. ஆனால் ஒன்றெல்லாம் கே. அதேமாரி ஏலியன் ஜூஸ் எல்லாம் பொட்ட மாதிரி பயலோ. அவனை வந்து ஏலியன்ஸு, அவனை யூஎஸ் யூகே கனடா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கானோ. அவனை வந்து பெலாடியன் கிரகத்துலேருந்து வந்தவனோ. அவனை பேடி பயலோ. அதேமாரி அவனுங்களுக்கு வெயில் ஒத்துக்காது. இந்த ட்ராகுலா படம் எடுத்தானுங்களே, ட்ராகுலா அப்படின்னு, அந்த மனுஷன் ரத்தத்தை குடிக்கிறவனோ அப்படி இப்படின்னு, அதெல்லாம் அவனோ தான். அதேமாரி ட்ராகுலா படத்தில் காட்டுறதும் உண்மை தான். என்னது, இந்த மரக்கட்டை எடுத்து நடுவில் நெஞ்சுக்கு நடுவில் குத்துனா செத்து போயிடும், வெயிலில் அவனுங்க வந்தால் செத்து போயிடுவானோ. வெயிலில் வந்தால் சாவானோன்னா அப்படிலாம் கிடையாது. அது ஒரு வெயில் அவனுங்களுக்கு ஒத்துக்காது, வெயில். அப்புறம் வந்து அவனுங்களோட ப்ளட் டைப் வேறு, ஹார்ட்டு நடுவில் இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவனை பீங்கிறதுனால அவனுங்களோட பீயில் குணமே ஒரு வித்தியாசத்தை வச்சுருக்காரு. அவனை வந்து இந்த சாக்லேட் கலரில், அந்த கலரில் பீ இருப்பானோ. அவனை ஒரு 9 புண்டை அவனும். இப்போ அவனை என்ன சொல்கிறானோ, நான் வந்து அதே மாதிரி இந்த இந்து புராணத்துலேயே எல்லாமே எழுதியிருக்கு. என்னென்னா உருவத்தை மாற்றுற ஆளுங்களும் இருக்காங்க, பாம்புலேயுமே இருக்குது. அதாவது அந்த மோகினி பாம்பு அது இதுமானோ, நாகதேவதை அது இதுன்னு அவங்கெல்லாம் வந்து உருவத்தை மாற்றிப்பாங்க அப்படி இப்படின்னு. அதெல்லாம் இங்கேயும் எழுதி தான் இருக்குது. இருந்துச்சு முன்னாடி, இப்போ எதுவும் இல்லை. இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். அவனே இப்போ என்ன சொல்கிறானோ, அந்த மாதிரி ஒரு குரூப்பு உருவத்தை மாற்ற சக்தி கொண்ட ஏதோ ஒரு அரக்கன்னா அப்படின்லாம் சொல்லி பார்த்தானோ. அப்புறம் அது நானோ இது நானோ, அப்புறம் நான் ஒரு ஏலியன் நானோ, நான் ஒரு பொட்டை மாதிரி நானோ, இலுமினாட்டி நானோ, கேன் நானோ, பைசெக்ஷுவல் நானோ. அதுமாரி எல்லாத்தையும் பொய்யாக்கி எப்படியாவது, அதாவது அவனோட எண்ணமே என்ன அப்படின்னா, ஒரு 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 நம்பிக்கை இல்லாத இடத்த கொண்டு வந்தோம்னு பார்க்குறானோ. நம்பிக்கை இல்லாமல்
மொத்தம் அடிச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்களோட பிளானே அதுதான் முன்னாடியே. அவனுங்கள தான் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எல்லா ஊருக்குமே எல்லா இடத்துலையுமே ஆள் இருக்குது அவனுங்களுக்கு. என்ன பண்ணுவானோ, முதல்ல கீழே இருக்கிற எல்லாருக்குமே இந்த கடனே கொடுக்க முடியாதுன்னு பேங்க்கில் ஒதுக்குற எல்லாருக்கும் இவனுங்க கடன் கொடுத்து இவனுங்க கடனை வசூலித்து, ஆக்சுவலாக கடன் கொடுத்து கடனை வசூலிக்கிறதெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய பெரிய கம்பெனியாலே முடியல. ஆனால் அதை இவனுங்க வசூலிக்கிறானுங்கன்னா அப்போ இவனுங்கெல்லாம் எந்த இடத்துல எப்படி இருக்கானுன்னு பார்த்துக்குங்க. உங்கள் ஊர்லேயுமே இருக்கானுங்க, எல்லா ஊர்லேயும் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு கடனை கொடுத்து கடைசியில் அவனுங்களால் கடனே கட்ட முடியாத மாதிரி பண்ணி அவனுங்களை ஒன்று காலில் விழ வச்சு சொல்கிறத செய்ய வைக்கிறது. இதுதான் பண்ணிட்டுருக்கோம். இந்த பேங்க்கு தான் எல்லாத்துக்கும் காரணமே. பணம் தான் எல்லாத்துக்கும் காரணம். பணம் 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 நீங்கள் தான் முடிச்சுக்கணும். அதேமாரி நான் வந்த புதுசில் என்னை பிடிச்சி ஏகப்பட்டது பண்ணானோ. தூங்க வச்சுக்கிட்டே இருந்தானோ, காலைல பூரா எப்போ பார்த்தாலும் தூங்க வச்சுட்டு இருந்தானோ, முதுவலி வச்சுக்கிட்டே இருந்தானோ வச்சு. அப்புறம் ஒரு 6 மாதம் 3 வருஷம் கிட்டத்தட்ட நான் வேலை பார்த்தேன். அதெல்லாம் டெஸ்ட்டு அப்படியே போய் சுற்றி வந்தேன். முதுகுவலி அப்பையும் அவனை என்ன நினச்சிட்டானோ, கிட்டத்தட்ட 2016 அவனுக்கு வச்சுட்டு இருக்கானோ எனக்கு சூனியம் அந்த முதுகுவலியை. என்னால் ஒரு இடத்துல கொஞ்சம் நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது. அப்படி ஒரு வலிக்கும், ரொம்ப வலிக்கும். அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட சூனியம் வச்சு பார்த்தோம். அப்புறம் பல்லுலாம் சொத்தி ஆகிட்டே இருந்தது. சின்னதாக அங்கங்கே புள்ளியாக கருப்பாக வந்துருந்தது. என் பல்லு தான் என் குடும்பத்திலே, என் பல்லில் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஏன்னா எனக்கு சுகரு ஸ்வீட்டெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி மாற்றி இது பண்ணிட்டு இருந்தானோ. அதேமாதிரி நான் பான் ஸ்டார் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னேன். இப்பயும் சொல்கிறேன், எனக்கு பான் ஸ்டார்லாம் வேணாம். எவனோ பிஎல்லாம் நான் கட்ட தயாராக இல்லை. அது மாதிரி ஒவ்வொன்றையாக என்னை வச்சு என்னை கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் ஏதாவது பண்ண வச்சுட்டு இப்படியும் போனோம். நான் தான் சொன்னேன், நான் தான் பண்ண போனோம். கடைசியில் இப்போ எல்லாம் என் முதுகில் குத்திட்டு நான் எல்லாம் சண்டைக்கு வரேன்னு சொன்னதான் அவனாலே சொல்லிவிட்டு சேர்த்து போயிடலான்ட்டு இருக்கானோ. இதான் நடக்குது. அடுத்து அவனுங்களோட பிளானே என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே காட்டினானுங்க எனக்கு. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே காட்டினானுங்கன்னா எப்படி காட்டினானுங்க எனக்கு மெயிலு, யூடியூப்பு. மெயில் வரல, அந்த அமேசானில் புக்கெலாம் இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு வந்தது 1 by 1. நான் அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டேன். அப்பயே பண்ணிவிட்டு இந்த கேவா ஸ்டூடியோ மாதிரிலாம் அவனுங்க என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தானோன்னா, எல்லாத்தையும் என் பிரெயினில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த சூனியத்தில் அழிக்க முடியாது. ஆனால் கடவுளோட பவரை வாங்கி அழிச்சிட்டு டைம் ட்ராவலையும் வாங்கிட்டானோ. டைம் ட்ராவலை வாங்கிட்டு அவனுங்க சொல்கிற பிளாட்டை கடவுள் எழுதும். ஃபஸ்ட்டு அவதாரங்கள் எழுதிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம், அடுத்து ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ இவனுங்க எழுதுனானுங்க. அப்புறம் ஒரிஜினல் கடவுளே எழுதுனானுங்க வச்சு. அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வச்சு செஞ்சானோ 2 வருஷம் 1 மாதம் ஆகிடுச்சு. வச்சு செஞ்சுட்டு காணும். எப்போ பார்த்தாலும் சண்டை. அவன் என்னை திட்டிகிட்டே இருப்பான். எனக்கு ஆக்சுவலாக என்னை திட்டினாலே பிடிக்காது. அதே மாதிரி இப்படி வச்சு செய்கிறான். ஐயோ, தாங்க முடியாத இதாக இருக்குது. நான் எங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பா வேலைக்கு போகலைன்னாலும் விவசாயம் பார்த்தாரு. முதல்ல ஆக்சுவலாக ஒரு மருந்து கடை வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த மருந்து கடையை இல்லாமட்டானுங்க என் சொந்தக்காரனுங்க. அப்புறம் அவர் விவசாயம் பார்த்தாரு. அவரும் இன்வெஸ்ட் பண்ணார். அவர் கரெக்டு தான். ஆனால் ஊரில் இருக்கிற எல்லா 9 என்ன சொல்லணுன்னா, அவர் வேலையே பார்க்கல, பொண்டாட்டி காசில் உட்காந்து திங்கிறான் அப்படின்னு. அந்த பேர் நான் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சா அதெல்லாம் பண்ண வச்சுட்டோம். அதேமாரி அப்பா அம்மா காசில் எதையும் நான் வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். எதுவுமே நம்மளே வீடு வாங்கணும், நம்மளே சொந்த காரு, நம்மளே அது இது சிஇஓ சிஎம்ஓ அப்படி ஆகணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிளான் என்னென்னமோ பண்ணேன். நம்மளே வேர்ல்டு டூர் போகணும், அது போகணும், இது பண்ணி ஏகப்பட்ட ஆசைகள். அதை ப்ரைம் சாஃப்ட்லேயே கிட்டத்தட்ட கிடச்சிது. ஆனால் வெளில அனுப்பிச்சிட்டானோ. அதுக்கப்புறமும் எந்த கம்பெனிலையுமே போனாலுமே வெளில அனுப்பிச்சிடணும். ஏதாவது டார்ச்சர் பண்ணி இல்லைன்னா மாற்றி சொல்லணும், உன் பிள்ளை எதுவுமே பண்ணல அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னவன். எங்கள் அப்பா அம்மா நான் தான் ஏதோ பண்ணிட்டான்னு நினப்பாங்க. ஆனால் மாற்றி சொன்னது எப்படி சொன்னானோன்னு, சொன்னதை கேட்கல, படத்துக்கு போகிறான் அப்படி இப்படின்னு தான் சொன்னானோ. ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் என்ன சொல்லியிருப்பானோன்னா, நான் பொண்ணுங்களை கேட்டேன் அப்படின்பானோ. இப்போ நானே உங்கள்கிட்டே கேட்குறேன். நான் ஒரு ஃப்ரெஷரு, அதுவும் ஒரு கிராமத்துலேயே படிச்சுட்டு நான் போகிறேன். சென்னை சிட்டி பெங்களூருன்னு போகிற இடத்துல எனக்கு ஒரு பொம்பளை கூடன்னு எவனாவது கேட்பானோ? அவனை சொல்கிறானோன்னு நீங்களும் நம்புறீங்களாடி? கேட்டால் நான் இலுமினாட்டி ஹெட்டு, அதனால் நான் கேட்டேன் அப்படிங்கிறானோ. எனக்கு தான் இருக்கு எல்லாமே. அனுப்புனா அனுப்ப போகிறானோ.
எதுக்கு நான் போய் கம்பெனியாக போயிட்டு கேட்கணும்? முதல்ல அவனோலே பொட்டை புண்டாகணும், அலிப்புண்டாகணும். குச்சியாயத்தில் வந்து 9 புண்டை அவனோலும் தான் இலுமினாட்டியும் தான். ஏன் அப்படின்னா, நான் இப்பயுமே மக்களை திட்டலை, இலுமினாட்டியும் ஜூஸியும் தான் திட்டுறேன். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதேமாரி மக்கள் எல்லாரையுமே இந்த நல்லவங்களெல்லாம் எப்படி இது பண்ணுறானோன்னா காசு தான். கிட்டத்தட்ட எல்லாருமே முன்னாடி எல்லாருமே கிட்டத்தட்ட 2 ஏக்கர் 1 ஏக்கர் அப்படின்னு நிலம் வச்சுட்டு இருந்தவனுங்க தான். எல்லாம் விவசாயம், மழையெல்லாம் போச்சு, தண்ணியெல்லாம் போச்சு. கிட்டத்தட்ட விவசாயத்துக்குன்னு பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டான். ஆள் இப்போ கிடைக்கல, எல்லாம் 100 நாள் வேலைக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி அதனால் உலகமே இப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே இன்னும் மோசம், அதுவும் தமிழ்நாடு இன்னும் மோசம். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு போன கம்பெனியில் ஆக்சுவலாக சொல்ல போனால் தில்லை ஹோண்டாவே பரவாயில்லன்னு நினைக்க வச்சுட்டானோ. இந்த சோலாவில் வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணணும். என்ன செம்ம டார்ச்சர். நான் அதில் வந்து டாக்குமெண்ட் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். உண்டாமணும் சூனியை வச்சு நான் வந்து ஸ்மால் லெட்டரில் எழுத போனோம். அதே மாதிரி இந்த ஓடிபி இதெல்லாம் வந்து நாங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கணும். கரெக்டாக 3 தடவை 4 தடவை வாங்க வச்சு கஸ்டமர் என்னை கட்டவாதத்தில் திட்டுற அளவுக்கு போனோம். இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் பண்ணதுனால தான் நான் வெளில வந்தேன். அந்த இவன் குழஞ்சி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கெல்லாம் பயந்துலாம் இல்லை, என்னை மரணமாக செஞ்சானோ, செதுக்குனானும். அதுவும் ஐயோப்பா, எழுதும்போது அந்த டாக்குமெண்ட்டில் தப்பு வந்துச்சுன்னா திரும்ப போய் சைன் வாங்கிட்டு வரணும். எனக்கு காசும் கொடுக்கல, ஒரு 70,000 கொடுக்கல, வெறும் 13,000 தான் சம்பளம். நான் போயிட்டு வரதுக்கு டெய்லி நான் இங்கேருந்து பெரம்பலூர் போயிட்டு வரணும், கார் ஷோரூமுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா எனக்கு அதுக்கே 4,000 5,000 பெட்ரோலுக்கு போயிடும். என் வண்டி ஆக்சுவலாக மைலேஜ் 90 கொடுக்கும் 1 லிட்டருக்கு. ஆனால் அவனு பெட்ரோலில் என் வண்டியிலேருந்து பவரை யூஸ் பண்ணி சக் பண்ணுவானோ. மென்டல் டார்ச்சர் அப்படி பண்ணணும். அடுத்து நான் 6 ஃபைல், மொத்தம் கிட்டத்தட்ட 7 ஃபைல் பண்ணேன். அதில் ஒரு ஃபைல் அவனுங்க பண்ணி கொடுத்தானுங்க, 6 ஃபைல் நான் பண்ணேன். அந்த 6 ஃபைலுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் கையெழுத்து வேறு ஏதாவது ஒன்று எழுத வச்சுருவானும். நான் வேறு ஒன்று நினச்சி எழுத போவேன், வேறு ஒன்று எழுத வச்சுருவானும். டார்ச்சர் அப்படி ஒரு டார்ச்சர் பண்ணனால நான் வெளில வந்தேன். இப்போ இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணானோ. அதே மாதிரி எங்கள் மாமியார் புடவை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த புடவையெல்லாம் இப்போ யாருமே வாங்க வர்றதில்லை. முன்னாடியாவது வந்துட்டு இருந்தாங்க, அதுவுமே இப்போ இல்லை. நான் வந்த புதுசில் 2023 24 மழையே இல்லை. இங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த வருஷமாவது பெய்யுமான்னு பார்ப்போம். இந்த மாதிரி எதோ பண்ணுறானோ, ரொம்ப டார்ச்சர் அடிக்கிறானோ. என் பொண்டாட்டி புரிஞ்சிக்க முடியுங்கிறான். அதேமாதிரி வந்து கோத்து விட்டுறானோ. கேட்டால் எங்கள் அப்பா அம்மா எனக்கெல்லாம் தெரியும், குமார் சார் இவங்க யார் என்ன கல்யாணம் பண்ணி போகிறாங்களோ அவங்களோட மாமனாரை கொண்டு விடுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு இழவும் இல்லை. நான் முதல்ல கல்யாணமே வேணான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு சூனியம் வச்சுட்டு வேணும். கே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இந்தமாரி இதை வச்ச உடனே வெளில வரத்துக்கு பண்ண முடியும், எந்திரிக்க விடாமல் பண்ண முடியும். இப்படிலாம் இருக்கும்போது என்னை கல்யாணம் பண்ணி வைக்காத அப்படின்னு நான் எங்கள் அப்பா அம்மாட்ட தெளிவாக சொன்னேன். கரெக்டாக என்னையுமே கிட்டத்தட்ட ஒரு சூனியத்தை வச்சு மைண்டு கண்ட்ரோல் பண்ணி எங்கள் எல்லாரையுமே வச்சு கல்யாணம் பண்ணிட்டானோ. சரி, கல்யாணம் பண்ணதுக்கப்புறமாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா, கல்யாணம் பண்ண அன்றைக்குமே என் உடம்புலேருந்து அப்படி வேர்த்து கொட்டிக்கிட்டே இருந்தது. காரணம் என்னென்னா, நான் வந்து பயந்துட்டேனோ அவனுங்க ப்ளாட்டை பார்த்து அப்படின்னு. அவனாலே முட்டா புண்ட மாரி ஏதாவது வச்சுட்டு அப்புறம் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷத்துக்கு எங்களுக்கு குழந்தை இல்லை. எனக்கு பிரச்சனை இல்லை. என்னென்னா, எனக்கெல்லாம் ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனாலும் குழந்தை பிறக்கல. காரணம் என்னென்னா, என் ஒய்ஃபுக்கு அந்த இதில் வந்து அந்த ஓவரியில் வந்து ஒரு முட்டை ஒரு இது வந்து சரியாக இல்லை அப்படின்னு, அது ஒன்றும் திறக்கலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இது கம்ப்ளைண்ட் அவளுக்கு. ஆனால் அவளுக்கு கம்ப்ளைண்ட் ஆனால் இல்லை, இவனுங்களே அதை சூனியத்தில் வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தை பிறந்துச்சு. ஆனால் அதுக்கு எவ்வளோ என்ன டார்ச்சர் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். திடீர்னு ஒரு நாள் வரும், ஒரு நாள் எந்திரிக்கும், ஒரு நாள் எந்திரிக்காது, ஒரு நாள் சீக்கிரம் வரும், ஒரு நாள் சீக்கிரம் வராது. இந்தமாரி ஏகப்பட்ட டார்ச்சர் அதில் பண்ணானோ. அப்புறம் வலி ஒன்று வர போனோம். அது எதுக்கு வச்சானோன்னா, அது சிங்க்கு. என்னென்னா, இவனுங்க இத்தனை 6 வருஷமாக கிட்டத்தட்ட என்னை கையடிக்க வச்சுருக்கிறதுனால எனக்கு வரல கல்யாணம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி வந்தது. ஆனால் வேணே அதை வச்சு பொட்டை புண்டை மாதிரியே ஏதாவது பண்ணுறானோ. 9 புண்டை, அவ்வளோதான் கதை. இவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு. ஆனால் இவங்களும் ஜாதகம்லாம் பார்த்தாங்க. ஜாதகம் பார்த்த இடத்துல எவனும் எதுவும் சொல்லலை. கேட்டால் நாங்கள்லாம் வந்து கொலைகாரங்கிறானோ. எனக்குமே தெரியாது இவர் சாவார் அப்படி இப்படின்லாம்.
இவரை கொண்டானோ. இவர்கிட்ட சொன்னேன், இவங்கெல்லாம் குடும்பமாக சேர்ந்து சிரித்தாங்க. இந்த மாதிரி நெட்டில் போட்டானா கம்பெனியாக வெளில அனுப்புகிறாங்களா, யாருக்கு அதில் பூ சுற்றுறன்ட்டு இருந்தார். சொன்னேன், எந்த கம்பெனிக்கு போனாலும் என்னை ஏதாவது பண்ணுவானோ, தேவையில்லாத டார்ச்சரு, நான் வேலைக்கு போக மாட்டேன்னு நான் சொன்னேன். இப்போயும் நான் ஒன்றும் அவகாசம்லாம் வந்தீங்களே, எனக்கு எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து தான் போயிருக்காங்க. இவ்வளோ பண்ணி கொடுத்துமே எங்கள் அப்பா அம்மாவை அவர் தப்பாக நினைக்கிறான். அவர் தான் எங்கள் அப்பா அம்மா தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு. எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் தெரியாது. அவர் செத்ததுக்கு நாள்லாம் தெரியும். அதுவும் வேறு மாதிரி காட்டணும். என்னென்னா, நான் அவங்க செத்ததுக்கு நான் அழுதுகிட்டு இருந்தேன் ரொம்ப. என்னடா நம்மளால் ஒரு பொண்ணோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு. ஏன்னா எனக்குமே தெரியாது இதெல்லாம் பண்ணணுன்ட்டு. அப்படி நான் எழுதிட்டு இருந்ததுனால அவங்கள்ட்ட என்ன சொல்லி காட்டினோன்னா, நீங்கள் செத்தா கூட அழுவ மாட்டான், அங்கே பாரு அவன் பொண்டாட்டிக்காக அழுகுறான் அப்படின்னு. இந்தமாரி கோத்து விட்டு ஏதாவது முதல்ல அவனை என்ன பண்ணுறானோன்னா, இன்னொன்றுலாம் இல்லை, இதான் பண்ணுறானோ. நீங்கள்லாம் கேட்டுட்ருப்பீங்க, என் பொண்டாட்டி கேட்டுட்ருக்கா, என் ஒய்ஃபு, அப்புறம் என் மாமியாருக்கு காதில் விழுது நான் யோசிக்கிறது, அடுத்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு விழுது. ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் மாற்றி போட்டு விட்டு 2 பேரும் சண்டையை மூட்டி விட்றானோ. இதே தான் போன இடத்துலையுமே. நான் போய் எங்கேயாவது உட்காந்துருப்பேன், திடீர்னு ஒருத்தவன் என்னை முறைச்சி பார்த்துட்டே இருப்பான். காரணம், அவன் நான் அவனை கெட்ட வார்த்தையில் திட்டினேன், இல்லைனா அவங்க அம்மாவை பற்றி பேசினேன்னு அவன் வச்சான்னா, அப்புறம் நான் எங்கே போய் அவன் என்னை செருப்பால் அடிப்பான். அவன் முதல்ல வாயை திறந்து கேளுங்கடா, அவன் மாற்றி தாண்டா காட்டி காட்டுறானோ, அதெல்லாம் நம்பாதீங்கண்ணா. முதல்ல தெரிஞ்சுங்கண்ணா. அடி ஐயோ சாமி, என்னால் முடியல. என் குடும்பத்தை அதெல்லாம் அதுக்கு மேலே என் ஒய்ஃபு, என் ஐயோ அவ்வளோதான். இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன எப்போ முடிய போகுதுன்னு தெரில, பார்ப்போம். அதேமாதிரி டியூஷன் எடுக்கலான்னு பார்த்தேன். டியூஷன் எடுக்கும்போது கட்டி விட்டானோ எல்லாத்தையும். நான் உட்காந்து படிப்பேன், என் மண்டையில் எதுவுமே ஏறாது. பேச வச்சுட்டே இருந்தானோ, ஏதாவது பேசிகிட்டே இருப்பானோ, இல்லை மண்டைக்குள்ளே ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பானோ. இதுமாரி ஏதாவது பண்ணிவிட்டு கடைசியில் நான் உட்காந்து திங்கிறேன்ட்டானோ. ஏன்னா நான் எங்கள் அப்பாவுக்கும் என்ன நடந்துச்சோ எனக்கு நடக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதை அப்படியே நடத்தி காட்டினானும். அதுதான் கதை. நான் எதெல்லாம் வேணான்னு சொன்னாலும் சின்ன வயசுலேருந்து அது எல்லாத்தையுமே பண்ணி காட்டினானும். உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன், இப்போ உட்காந்து தான் திங்கிறேன். அதுவும் எங்கள் அப்பா அம்மா கையில் தான் உட்காந்து திங்கிறேன். பொண்டாட்டின்னு தான் சம்பாதிக்கிறா. அடுத்து என் ஒய்ஃபை அப்படி பார்த்துணுன்னு நினச்சேன். ஆனால் அவளே என்னை ஆம்பளைன்னு கேட்குற அளவுக்கு சண்டை மூட்டி விட்டானோ. உட்காந்துங்கிற நான் கூப்பிட்டேன், நீ வரல அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை. அதில் என்னை பண்ண டாக்டர்லாம் ரொம்ப சின்ன விஷயம்லாம் இல்லை, எல்லாம் மனசை அப்படி நோவட்டிக்கிறானோ. அவன் மேலே அவ்வளோ லவ்வில் இருந்தேன். அந்த லவ்வை கொண்டுட்டானோ. கிட்டத்தட்ட அவளெல்லாம் பார்த்தாலே ஒரு கட்டத்தில் எரிச்சல் ஆகிற மாதிரி பண்ணானோ. நான் அப்படியே போய் சைலண்ட்டாக உட்காந்துருப்போம் போயிடுவேன். இதே தான் இப்போயும் பண்ணுறேன். நான் பேசணும்னு நினைக்கிறத கட்டிட்டோன்னா என்னால் பேச முடியாது. அதெல்லாம் ஓப்பனாக எதுவும் சொல்லவும் முடியலை. சொன்னால் அப்புறம் கொண்டுடணும் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. அதனால எதுவும் பண்ணுறதில்ல. சரி பார்ப்போம் இது எங்கே போய் முடியுதுன்னு.